அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியானது தரம் 4 மாணவர்களுக்கான இலகுவான சிறிய நுண்ணறி வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களுமாக அமையும். ஏற்கனவே இந்த காணொளியில் வழங்கப்பட்டுள்ள வினாக்கள் எமது முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. அந்த வினாக்களுக்கான விளக்கங்களைத்தான் இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, மேலே தரப்பட்ட 2 கடதாசி கீலங்களும் ஒரே அளவானவை. ஒன்றின் நீளம் 10 சென்டிமீட்டர் ஆகும். இவ்விரு கடதாசி கீலங்களும் 2 சென்டிமீட்டர் ஒன்றின் மீது ஒன்று இருக்குமாறு வைத்து ஒட்டப்பட்டன எனின், ஒட்டிய பின்னர் கடதாசி கீலத்தின் மொத்த நீளம் யாது? தரப்பட்ட வினாவிலே உள்ள பிரதானமான விடயங்களை முதலிலே கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 கடதாசி கீலங்கள் தரப்பட்டிருக்கின்றது. 2 கடதாசி கீலங்களும் ஒரே அளவானவையாக இருக்கின்றன. அதே நேரம் 2 கடதாசி கிலங்களும் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்படுகின்ற அந்த அளவானது 2 சென்டிமீட்டராக காணப்படுகிறது. எனவே 2 கடதாசி கீலங்களும் தனித்தனியாக காணப்படுகின்ற போது 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மொத்தமாக 20 சென்டிமீட்டராக இருக்கும். ஆனால் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டுகின்ற போது மிக அவதானமான விடயம் இதுதான். ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டுகின்ற போது ஒட்டப்படுகின்ற அந்த அளவானது குறைவடையும். மொத்த நீளத்தில் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்படுகின்ற அளவானது குறைவடையும் என்பது இந்த வினாவில் நீங்க கவனிக்க வேண்டிய விடயம். எனவே இலகுவாக பார்க்கின்ற போது ஒரு கடதாசி கீலத்தினுடைய நீளம் 10 சென்டிமீட்டர். ஆகவே 2 கடதாசி கீலத்தினதும் மொத்த நீளம் 20 சென்டிமீட்டராக இருக்கும். 20ல் இருந்து ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்படுகின்ற அந்த 2 சென்டிமீட்டரையும் நாங்கள் இதிலே கழிக்க வேண்டும். கழிக்கின்ற போதுதான் எங்களுக்கு ஒட்டப்பட்ட பின்னர் கிடைக்கக்கூடிய கடதாசி கிலத்தினது மொத்த நீளம் எங்களுக்கு கிடைக்கும். எனவே இதற்கான விடை 18 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்த வினா, தரப்பட்ட கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு பொருத்தமற்ற விடையை தெரிவு செய்க. வினாக்களை வாசிக்கின்ற போது பொருத்தமான, பொருத்தமற்ற என்ற சொற்பதங்களை அழுத்தமாக வாசிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சிந்தனை, அந்த வார்த்தையானது, அந்த சொல்லானது எங்களுடைய சிந்தனைக்குள் இருக்கும். கூடுதலாக இவ்வாறான வினாக்கள் வரும்போது மாணவர்கள் பொருத்தமான என்ற தொனியிலே வாசித்து விடுவார்கள். எனவே இவ்வாறான வினாக்கள், கூட்டத்தோடு சேர்க்கக்கூடிய வினாக்கள் அல்லது கூட்டமாக்கக்கூடிய வினாக்கள் வருகின்ற போது பொருத்தமானதா பொருத்தமற்றதா என்பதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த வினாவிலே கேட்கப்பட்ட விடயம், தரப்பட்ட கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு பொருத்தமற்ற விடையை தெரிவு செய்க. தரப்பட்ட கூட்டத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கூட்டத்துக்குள் ஒரு சதுரம், ஒரு செவ்வகம் காணப்படுகின்றது. ஒரு சதுரம், ஒரு செவ்வகம் காணப்படுகின்றது. எனவே இந்த கூட்டத்தோடு சேர்ப்பதற்கு பொருத்தமற்றதாக தரப்பட்ட விடையில் எது காணப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப இலகுவாக பார்க்கின்ற போது தரப்பட்ட கூட்டமானது ஒரு தள வடிவங்களை காட்டுகின்றது. தள வடிவங்களை காட்டுகின்றது. விடையிலே நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவது சதுரமுகி காணப்படுகின்றது, இரண்டாவது முக்கோணி, மூன்றாவது வட்டம். எனவே வட்டம், முக்கோணி இந்த இரண்டும் தள வடிவங்கள் ஆகும். இந்த கூட்டத்தோடு சேர்ப்பதற்கு பொருத்தமான விடையாக இரண்டாவது மூன்றாவதும் காணப்படுகிறது. பொருத்தமான விடையாக எங்களுக்கு கேள்வி பொருத்தமற்ற விடை. எனவே முதலாவது உருவை கவனித்தீர்களாக இருந்தால் முதலாவது ஒரு திண்ம உரு தரப்பட்டிருக்கின்றது, சதுரமுகி தரப்பட்டிருக்கிறது. எனவே சதுரமுகி இந்த வினாவுக்கு, இந்த கேட்கப்பட்ட வினாவுக்கு பொருத்தமற்ற விடையாக இருக்க போன்றது. ஏனென்று சொன்னால் கேட்கப்பட்ட வினாவிலே அந்த கூட்டங்களானது தள வடிவங்களுடைய கூட்டங்களாக காணப்படுகிறது. அதோடு சேர்ப்பதற்கு சதுரமுகி பொருத்தமற்றதாக இருக்கும். எனவே இந்த வினாவிற்கான சரியான விடை முதலாவது விடை சதுரமுகியாக இருக்கும். தரப்பட்ட கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு பொருத்தமற்ற விடை முதலாவது விடை சதுரமுகி. அடுத்த வினா, 2 எண்களை கூட்டினால் விடையாக 40 கிடைத்தது. அவ்விரண்டு எண்களுக்கிடையிலான வித்தியாசம் 6 எனின் அவ்விரு எண்களில் சிறிய எண் எது? தரப்பட்ட வினாவிலே உள்ள தரவுகளை பார்க்கின்ற போது 2 எண்கள், அந்த 2 எண்களும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த 2 எண்களையும் கூட்டினால் 40 விடையாக கிடைக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த 2 எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 6 என்று தரப்பட்டிருக்கின்றது. இந்த 2 தரவுகளையும் வைத்துக்கொண்டு அந்த 2 எண்களிலும் சிறிய எண்ணை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வாறு என்று பார்ப்போம். இலகுவாக நாங்கள் விடையை கண்டுபிடிக்கலாம். 2 எண்களுடைய கூட்டுத்தொகை, 2 எண்களுடைய கூட்டுத்தொகையில் இருந்து 2 எண்களுக்குமான வித்தியாசத்தை கழிக்க வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2 எண்களுடைய கூட்டுத்தொகை, அந்த 2 எண்களுக்குமான கூட்டுத்தொகை 40.
அதிலிருந்து 2 எண்களுக்குமான வித்தியாசத்தை கழிக்க வேண்டும். 2 எண்களுக்குமான வித்தியாசம் 6. அதை கழிக்கின்ற போது 34 எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த 34ஐ 2ஆல் வகுக்க வேண்டும். இந்த 34ஐ 2ஆல் வகுக்க வேண்டும். 34ஐ 2ஆல் வகுக்கின்ற போது நேரடியாக அந்த 2 எண்களில் எது சிறிய எண்ணோ அது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். எனவே இந்த வினாவிலே மிக கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். பெரிய எண்ணை கேட்டால் இந்த 2 எண்களில் ஒன்று பெரிதாக இருக்கப் போகிறது, ஒன்று சிறிதாக இருக்கப் போகிறது. ஏனென்று சொன்னால் வித்தியாசம் 6 என தரப்பட்டிருக்கின்றதால் ஒரு எண் பெரிய எண்ணாகவும் மற்ற எண் சிறிய எண்ணாகவும் கட்டாயமாக இருக்க வேண்டும். இதிலே சிறிய எண்ணை பார்ப்பதற்கான வழிமுறை தான் நான் இதிலே கூறியிருக்கின்றேன். அதே நேரம் பெரிய எண்ணை பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த கூட்டுத்தொகையோடு வித்தியாசத்தை கூட்டி வரும் விடையை 2ஆல் வகுக்க வேண்டும். தரப்பட்ட எண்ணினுடைய 2 எண்களுடைய கூட்டுத்தொகையோடு வித்தியாசத்தை கூட்டி வரும் விடையை 2ஆல் வகுக்கின்ற போது இந்த 2 எண்களிலும் பெரிய எண் எங்களுக்கு கிடைக்கும். இதிலே கேட்கப்பட்ட வினாவிலே சிறிய எண் தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே கூட்டுத்தொகையில் இருந்து வித்தியாசத்தை கழித்து வந்த விடை 34. 34ஐ 2ஆல் பிரித்து சிறிய எண்ணை கண்டுபிடித்திருக்கின்றேன். எனவே இவ்வாறான 2 வழிகளையும் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பெரிய எண்ணாக இருக்கலாம் அல்லது சிறிய எண்ணாக இருக்கலாம், நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்த வினா, அருணிடமும் தருணிடமும் 50 மார்பிள்கள் உள்ளன. அருணை விட தருணிடம் 12 மார்பிள்கள் கூடுதலாக உள்ளன எனின் தருணிடம் உள்ள மார்பிள்கள் எத்தனை? இந்த வினாவும் நாங்கள் இதற்கு முன்னர் செய்த வினாவினுடைய இன்னொரு வடிவம். ஒரே செய்முறையிலே பல்வேறுபட்ட வினாக்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். அதே வகையிலே தான் இதுக்கு முதல் நாங்கள் செய்த அதே வினா வடிவத்திலே தான் இந்த வினாவை பார்க்க போகிறோம். 2 நபர்களை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் 2 நபர்களிடம் உள்ள மொத்த மார்பிள்கள் 50. ஒருவரை விட இன்னொருவர் 12 மார்பிள்கள் கூடுதலாக வைத்திருக்கிறார். ஒருவரை விட இன்னொருவர் 12 மார்பிள்கள் கூடுதலாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான கருத்து என்னன்னு சொன்னால் 2 பேரிடம் உள்ள மார்பிள்களின் எண்ணிக்கைக்கு இடையிலான வித்தியாசம். 2 நபர்களிடம் உள்ள மார்பிள்களினுடைய எண்ணிக்கையின் வித்தியாசம் தான் 12. எனவே கேட்கப்பட்ட வினாவிலே தருணிடம் உள்ள மார்பிள்கள் எத்தனை என்பதுதான் வினா. எனவே இந்த இடத்தில் தருண் தான் கூடுதலாக 12 மார்பிள்களை வைத்திருக்கிறார். எனவே இங்கு கூடிய எண்ணிக்கை உள்ளவருடைய விடயத்தான் நாங்கள் பார்க்க இருக்கணும். கூடுதலான மார்பிள்கள் வைத்திருப்பவர் எவரோ அவருடைய எண்ணிக்கையை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே 50ஓடு அந்த கூட்டுத்தொகையோடு 50ஓடு வித்தியாசத்தை கூட்ட வேண்டும். 50ஓடு வித்தியாசத்தை கூட்டினால் 62. 50ம் வித்தியாசம் 12ஐயும் கூட்டுகின்ற போது மொத்தமாக 62 கிடைக்கும். 62ஐ 2ஆல் வகுக்கின்ற போது கூடுதலான மார்பிள்கள் வைத்திருப்பவர் எத்தனை மார்பிள்கள் வைத்திருக்கிறாரோ அந்த எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். எனவே தருணிடம் உள்ள மார்பிள்களுடைய எண்ணிக்கை 31ஆக காணப்படும். எனவே இதற்கு முன்னர் செய்த வினாவையும் இந்த வினாவையும் 2 வினாவையும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, ஒருவர் ஓரிடத்திலிருந்து தெற்கு நோக்கி 30 மீட்டர் தூரம் சென்று இடப்பக்கமாக திரும்பி 50 மீட்டர் தூரம் சென்று பயணத்தை முடித்தார் எனின் அவரது பயணத்தின் பாதையை காட்டுகின்ற உரு எது? சரியான முறையிலே அவருடைய பயணத்தை காட்டக்கூடிய பாதை எது? அந்த பாதையினுடைய உருவம் அல்லது உரு எது என்பதுதான் வினா. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் இந்த அளவுகள் அவர் அந்த குறித்த நபர் பயணம் செய்கின்ற தூரத்தினுடைய அளவு, அதே நேரம் அவர் திரும்புகின்ற அந்த பக்கம் வலப்பக்கமா இடப்பக்கமா எவ்வளவு தூரம் பயணம் செய்கின்றார் என்பதுதான் எங்களுக்கு தேவை. எனவே இந்த இடத்துல நாங்கள் முதலாவது விடையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் உருவின்படி மேலிருந்து வருகின்ற போது அதாவது அந்த குறித்த இடத்திலிருந்து தெற்கு நோக்கி 30 மீட்டர் தூரம் சென்று பின்னர் இடப்பக்கமாக திரும்பித்தான் 50 மீட்டர் தூரம் செல்கின்றார் என்று சொல்லப்பட்டது. எனவே இவருடைய பயணம் திரும்புகின்ற திசை எல்லாமே திரும்புகின்ற பக்கம் எல்லாமே சரியாக இருக்கின்றது. அவர் தெற்கு நோக்கி வருகின்றார். அதே நேரம் அதிலே இருந்து இடது பக்கமாக திரும்புகிறார். ஆனால் தெற்கு நோக்கி வருகின்றவர் 30 மீட்டர் தூரம் வருகின்றார். அதிலிருந்து இடப்பக்கமாக திரும்பி 50 மீட்டர் தூரம் செல்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு அளவு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வினாவுக்கான காரணம் அது. அளவும் அவர் திரும்புகின்ற சரியான முறையில் இந்த பக்கங்களும் சரியாக இருக்கா என உங்களை அளவிடுவதுதான் இந்த வினாவுக்கான நோக்கமாக இருக்கும். எனவே 30 மீட்டர் தூரமும் 50 மீட்டர் தூரமும் இங்கே முதலாவது உருவிலே அண்ணளவாக இரண்டும் ஒரே அளவாக இருக்கக்கூடியது
போன்று காணப்படுகிறது. எனவே முதலாவது விடை தவறானது. அடுத்த விடையை பார்க்கின்ற போது சரியான முறை சரியான பக்கமாக அந்த உரு காணப்படுகிறது. அதாவது தெற்கு நோக்கி ஒரு இடத்திலிருந்து தெற்கு நோக்கி வருகின்றார், சரியாக இருக்கின்றது. இடது பக்கமாக திரும்புகின்றார், சரியாக இருக்கிறது. அடுத்ததாக நீங்க பார்க்க வேண்டியது தூரம். தெற்கு நோக்கி அவர் 30 மீட்டர் பயணம் செய்திருக்கிறார். இடப்பக்கமாக திரும்பி 50 மீட்டர். எனவே மேலிருந்து கீழ் நோக்கி வந்த அந்த பாதையை விட இடப்பக்கமாக திரும்பி சென்ற பாதை கூடுதலாக இருக்க வேண்டும். அதை விட இது கூடுதலாக இருக்க வேண்டும். சரியாக இருக்கிறது. மூன்றாவது விடையை பார்க்கின்ற போது அது தெற்கு நோக்கி வந்து வலது பக்கம் திரும்பி இருக்கின்றார். எனவே அந்த விடையும் தவறு. ஆகவே இந்த வினாவுக்கான சரியான விடை இரண்டாவது விடை. அப்ப இந்த வினாவிலே மிக முக்கியமாக நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம் அவருடைய அந்த பயணத்தினுடைய தூரமும் அவர் திரும்புகின்ற பக்கங்களும் தான். எனவே அது வலப்பக்கமா இடப்பக்கமா என்பதை சரியான முறையில் பார்க்க வேண்டும். இவ்வாறான வினாக்கள் ஆரம்ப காலத்திலே நுண்ணறி வினாக்கள் பகுதி ஒன்றிலே இடம்பெற்றிருப்பதை நீங்கள் வினாத்தாள்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா 10க்கும் 15க்கும் இடையிலான எண்களில் இலக்கம் 1 எழுதப்படுகின்ற தடவைகள். இவ்வாறான வினாக்களை நீங்கள் கூடுதலாக பார்த்திருப்பீர்கள். சரியான முறையிலே இந்த வினாவை வாசித்து கேட்கப்படுகின்ற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற வகையிலே விடையை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்திலே 10க்கும் 15க்கும் இடையிலான எண்களில் இலக்கம் 1 எழுதப்படும் தடவைகள். எனவே 10லிருந்து 15 வரையாக எண்களை பார்க்கின்ற போது இங்கு சொல்லப்பட்ட விடயம் 10க்கும் 15க்கும் இடைப்பட்ட அல்லது இடையிலான என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 10 என்ற எண்ணும் வராது, 15 என்ற எண்ணும் வராது. இது மிக முக்கியமானது. இலகுவான வினாவாக இருந்தாலும் இந்த இடத்திலே நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இது. சொல்லப்படுகின்ற அறிவுறுத்தல் 10க்கும் 15க்கும் இடையிலான. எனவே நீங்கள் பார்க்க வேண்டிய எண்கள் 11, 12, 13, 14 இந்த 4 எண்களையும் தான் பார்க்கணும். இந்த 4 எண்களிலும் 1 என்ற இலக்கம் எத்தனை தடவைகள் வருகின்றன பார்க்கின்ற போது மொத்தமாக 11ல் 2 தடவைகளும் 12, 13, 14 இந்த 3 எண்களிலும் தலா 1 வீதம் மொத்தமாக 5 தடவைகள் காணப்படுகின்றது. எனவே இந்த வினா இலகுவான வினாவாக இருந்தாலும் இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் 10க்கும் 15க்கும் இடையிலான என சொல்லப்பட்டிருக்கின்றதா அல்லது 10லிருந்து 15 வரையான என சொல்லப்பட்டிருக்கின்றதா என்பதை மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டும். அடுத்த வினா அடுத்து வரும் 3 எண்களின் கூட்டுத்தொகை 18 ஆகும். அங்கு குறிப்பிடப்பட்ட முதலாவது எண்ணையும் மூன்றாவது எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் விடை யாது? எனவே இது ஒரு இலகுவான வினா. நீங்க இப்போதிலிருந்தே இலகுவாக கற்றுக்கொண்டால் தரம் 5க்கு வந்த பின்னர் மிக விரிவாக பெரிய வினாவாக நாங்கள் இதனை பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 3 எண்கள் என்று சொல்லும்போது தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 எண்களுடைய கூட்டுத்தொகை 18 என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 3 எண்களிலும் முதலாவது எண்ணையும் மூன்றாவது எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் விடை. எனவே கட்டாயமாக எங்களுக்கு அந்த 2 அந்த தொடரிலே இருக்கக்கூடிய முதலாவது எண்ணும் தெரிய வேண்டும், மூன்றாவது எண்ணும் தெரிய வேண்டும். மொத்தத்தில் அந்த தொடர் எங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த தொடரில் உள்ள அடுத்து வரக்கூடிய 3 எண்களை நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். எனவே இலகுவான வழியை பார்க்கின்ற போது இந்த கூட்டுத்தொகையினை 3ஆல் வகுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 3 எண்களுடைய கூட்டுத்தொகை தான் தரப்பட்டிருக்கின்றது. எனவே 18னை 3ஆல் எத்தனை எண்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதனாலே வகுக்க வேண்டும். 18னை 3ஆல் வகுக்கின்ற போது 6 கிடைக்கும். இந்த 6 என்பது 3 இலக்கங்களிலும் நடுவில் இருக்கக்கூடிய இலக்கமாக அமையும். உதாரணம் 3 இலக்கம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த 3 இலக்கத்திலும் நடுவில் அமையக்கூடிய எண் தான் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். 18னை 3ஆல் வகுக்கின்ற போது அடுத்து வரக்கூடிய அந்த 3 எண்களிலும் நடுவில் அமையக்கூடிய எண் 6 என்பது எங்களுக்கு கிடைக்கும். அதனை வைத்துக்கொண்டு 6க்கு முந்திய எண்ணையும் 6க்கு பிந்திய எண்ணையும் பார்க்கின்ற போது அடுத்து வரக்கூடிய அந்த தொடர் மேலே வினாவிலே சொல்லப்பட்ட அந்த தொடருக்கான 3 எண்களும் எங்களால் இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தொடரிலே வரக்கூடிய முதலாவது எண்ணையும் மூன்றாவது எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் விடை கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது எண் 5, மூன்றாவது எண் 7, இரண்டையும் கூட்டுகின்ற போது 12 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். எனவே இது ஒரு மிக முக்கியமான வினா. இப்போதிலிருந்தே இலகுவாக செய்து பார்த்து பழகிக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் நாங்கள் தொடர்ச்சியாக பெரிய வினாக்கள் பார்க்கின்ற போது இந்த விடயங்கள் அங்கு எங்களுக்கு எவ்வாறு உதவுகின்றது என்பதை பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு
காணொளிகளும் இவ்வாறான சில சிறிய சிறிய நுண்ணறி வினாக்கள் அவற்றுக்கான விளக்கங்களையும் வழங்கிக் கொண்டிருப்பேன். தொடர்ச்சியாக பார்த்து பயனடையுங்கள். நன்றி.